அமைதியாக உட்கார்ந்து கேளுங்கள். இது ஒரு சாதாரண உரை அல்ல, உன் உள்ளத்தை நேராக தொடும் ஒரு பயணம். இப்போது ஒவ்வொரு வசனமும் மெதுவாக உன்னுள் இறங்கட்டும். வசனம் 53. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் சுத்த சாட்சி. இதை ஒரு நிமிடம் உணர்ந்து பாருங்கள். நீங்கள் என் உடல் என்று சொல்கிறீர்கள், என் மனம் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அதை என் என்று சொல்கிறவன் யார்? உடலை நீ பார்க்க முடிகிறது, மனதில் எழும் எண்ணங்களையும் நீ கவனிக்க முடிகிறது. கவனிக்கப்படுவது நீ அல்ல, கவனிப்பவன்தான் உண்மையான நீ. இப்போது உன்னுள் மெதுவாக பாரு. ஒரு எண்ணம் வருகிறது, அதை நீ கவனிக்கிறாயா? அப்படியானால் நீ அந்த எண்ணம் அல்ல, ஒரு உணர்வு வருகிறது. சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் பயம். அதை நீ கவனிக்கிறாயா? அப்படியானால் நீ அந்த உணர்வு அல்ல. இப்படி ஒவ்வொன்றாக விலக்கிக் கொண்டே போனால் இறுதியில் எது மிஞ்சுகிறது? கவனிப்பு, சாட்சி. அதுதான் நீ. வசனம் 54. என் விழிப்பால் தான் உலகம் தெரிகிறது. ஒரு எளிய விஷயம், நீ தூங்கும்போது இந்த உலகம் உனக்கு இருக்கிறதா? உன் வீடு, உன் குடும்பம், உன் பிரச்சனைகள், அந்த நேரத்தில் எதுவும் இல்லை. ஆனால் நீ விழித்தவுடன் அனைத்தும் மீண்டும் தோன்றுகிறது. இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. உலகம் உனக்கு வெளியே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் அது உன் விழிப்பில்தான் தோன்றுகிறது. ஒரு சினிமா திரையை நினைத்துப் பாரு. திரையில் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். சண்டை, சோகம், சந்தோஷம். ஆனால் திரை மாறுகிறதா? அதேபோல உன் விழிப்பு மாறாமல் இருக்கிறது. அதில்தான் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ காட்சிகளில் இழந்தால் வலி, திரையை பார்த்தால் அமைதி. வசனம் 55. நான் கடல். நிகழ்வுகள் அலை. ஒரு கடலை நினைத்துப் பாருங்கள். அதில் ஆயிரக்கணக்கான அலைகள். சில பெரியது, சில சிறியது. ஒரு அலை வந்து சொல்கிறது, நான் தனி அலை. ஆனால் அது உண்மையா? அது கடலில் இருந்துதான் எழுகிறது, கடலிலேயே மறைகிறது. அதேபோல உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பிரச்சனை, ஒரு வெற்றி, ஒரு இழப்பு. அவையெல்லாம் ஒரு அலை மாதிரி. நீ அதை பிடித்து கொண்டால் நீ அலை ஆகிவிடுவாய். அலை என்றால் எப்போதும் பயம், எப்போதும் நிலைத்தன்மை இல்லை. ஆனால் நீ கடலாக இருந்தால் அலை வந்தாலும் சரி, அலை போனாலும் சரி, உன்னுள் அமைதி குலையாது. வசனம் 56. இந்த வாழ்க்கை ஒரு கனவு போல. நீ ஒரு கனவில் ஓடுகிறாய் என்று நினைத்துப்பாரு. அங்கே யாரோ உன்னை துரத்துகிறார்கள். நீ பயந்து ஓடுகிறாய். இதயம் வேகமாக துடிக்கிறது. உனக்கு அது உண்மையாகத்தான் தெரிகிறது. ஆனால் திடீரென்று நீ விழித்துக் கொள்கிறாய். அந்த பயம் எங்கே போயிற்று? அது ஒரு கனவு மட்டும். இப்போது உன் வாழ்க்கையையும் பாரு. நீ எவ்வளவு விஷயங்களை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறாய். இது நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அது தவறாகிவிட்டால் என்ன? ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அதே விஷயம் உனக்கு முக்கியமா இருக்கும்? இல்லை. அதனால் இது ஒரு கனவு போல என்று புரிந்தவுடன் நீ ஓடுவதை நிறுத்துவாய். நீ அமைதியாக இருப்பாய். வசனம் 57. நான் கட்டுண்டவன் அல்ல, எனக்கு விடுதலை தேவையில்லை. நீ ஒருபோதும் கவனித்ததுண்டா? ஒரு கயிற்றை இருட்டில் பார்த்தால் அது பாம்பு போல தெரியும். நீ பயப்படுவாய். ஆனால் விளக்கு போட்டவுடன் அது கயிறு என்று தெரியும். அப்போது பயத்தை நீ விடுவிக்க வேண்டுமா? இல்லை, அது தானாகவே மறைந்துவிடும். அதேபோல நீ உன்னை உடல் என்று தவறாக நினைத்ததால்தான் நான் கட்டுண்டவன் என்று தோன்றுகிறது. அதை சரி பார்த்தவுடன் நீ எப்போதும் சுதந்திரம்தான் என்று தெரியும். அப்போது மோட்சம் அடைய வேண்டும் என்ற தேடலும் முடிந்துவிடும். வசனம் 58. நான் எப்போதும் அமைதி, நான் எப்போதும் சுதந்திரம். இதை கவனமாக கேளுங்கள். அமைதி என்பது நீ அடைய வேண்டிய ஒன்று அல்ல, அது உன் இயல்பு. ஒரு ஏரி இருக்கிறது, அதில் காற்று வீசினால் அலைகள் வரும். அப்போது நீ சொல்கிறாய், ஏரி அமைதியாக இல்லை. ஆனால் காற்று நின்றவுடன் அமைதி திரும்பி வருகிறது. அமைதி போகவில்லை, அது மறைந்தது போல தோன்றியது. அதே போல உன் மனதில் எண்ணங்கள் எழுகிறது. அதனால் அமைதி இல்லாதது போல தோன்றுகிறது. ஆனால் நீ எண்ணங்களை மட்டும் கவனித்தால், அதில் கலந்து விடாமல் இருந்தால் அமைதி தானாக வெளிப்படும். இப்போது இந்த ஒரு பயிற்சியை செய். கண்களை மூடு. எண்ணங்கள் வருகிறது, அதை மாற்றாதே. உணர்வுகள் வருகிறது, அதை தள்ளாதே. சும்மா கவனித்துக் கொண்டிரு. யார் கவனிக்கிறான்? அந்த கவனிப்பவன். அவன் அமைதியாக இருக்கிறானா? அவன் பாதிக்கப்படுகிறானா? அதுவே நீ. அதை பிடிக்க வேண்டாம், அதை விளக்க வேண்டாம், அதை அனுபவி. அந்த அனுபவம் வந்தவுடன் நீ புரிந்து கொள்வாய், நீ தேடியது வெளியே இல்லை, அது எப்போதும் உன்னுள் இருந்தது. அந்த உணர்வே உண்மையான அமைதி, உண்மையான சுதந்திரம், உண்மையான நீ.